ஹாய், குட் மார்னிங் எவ்ரிபடி. இன்னைக்கு அதே பொண்ணு தானே? டேய், பொம்பளைங்க மட்டும் கவனிக்காம ஆம்பளைங்க கவனி. குட் மார்னிங் மாஸ்டர். கிருஷ்ணா மாஸ்டர் வாங்க. என்ன மாஸ்டர்? நீ எங்க படிக்கிற? காலேஜ்ல. இங்க என்ன பண்ற? பார்ட் டைமா வேலை பார்க்கறேன். உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டது யாரு? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். சாதாரண சப்ளையர் வேலைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுது. ஆனா நான் அவருக்காக உன்னை வேலைக்கு சேர்க்கல. உன்ன மாதிரி அழகான காலேஜ் பசங்க 10 பேரை வேலைக்கு சேர்த்தா உங்களை பாக்குற சாக்குல ஒரு 40 காலேஜ் பொண்ணுங்க வருவாளுங்க. அவங்கள பாக்குற சாக்குல வயசானாலும் பிஸ்தா திங்களான ஒரு 40 கிழவனுங்க வருவானுங்க. அப்படியே நம்ம பிஸ்தா பிசினஸ் பிக்கப் ஆயிரும் பார்த்தா நீ நெத்தியில குங்குமம் போட்டு வச்சு பொம்பளை மாதிரி வர. பொம்பளைங்களுக்கு ஸ்டிக்கர் போட்டு மாறிட்டாளுங்க. மாஸ்டர் தப்புதான் மாஸ்டர். இனிமே ஜென்மத்துக்கு நான் குங்குமம் வைக்க மாட்டேன். போதுமா? ஆளை விடுங்க. அஸ்கர் வாய்படி. நீ எந்த பக்கம் நுழைஞ்சாலும் என் கண்ணுல தப்பிக்க முடியாது. ஏன்னா என் கண்ணுக்கு பவர் அதிகம். அதனால தான் எனக்கு கண்ணனே பேர் வச்சாங்க. ஏன் லேட்டு? இல்ல மாஸ்டர், நான் காலேஜ்ல இருந்து கிளம்புனேனா அப்ப எங்க ப்ரொஃபசர் மேடம் உங்களை பத்தி புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொஃபசர் மேடமா? என்ன பத்தி புகழ்ந்தாங்களா? என்னன்னு? அது பீட்சா கார்னரை நீங்க ரொம்ப கலர்ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிருக்கீங்களா? உங்களோட கலர் சென்ஸ் ரொம்ப அருமையா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நீங்க கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா. ஃப்ரீயா இருந்தா அவங்க வீட்டுக்கு வந்து இன்டீரியர் டெக்கரேட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. டாக்டர் டாக்டர் அட உப்பு ஜாஸ்தி. 1 நம்பர் பேஷண்ட்டுக்கு பிரஷர் 190 ஆயிடுச்சு டாக்டர். ஏன் அப்படி எல்லாம் ஆகுது தெரியுமா? இப்போ உங்க அப்பா சமைக்கும் போது கரெக்டா இருந்தது. ஆனா உங்க அம்மா சமைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்துலயும் உப்பு ஜாஸ்தி. அதான் பிரஷர் ஏறி போகுது. நீ போமா வேலையை பாரு. டாக்டர், ஆபரேஷன் பண்ண வேண்டிய பேஷண்ட்டுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்தாச்சு, யூரின் டெஸ்ட் எடுத்தாச்சு, சுகர் டெஸ்ட் எடுத்தாச்சு. ஏதாவது பாக்கி இருக்கா? உயிர் மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஏன் அதே எடுத்துலாம்ன்றியா? விட்டு அதையும் எடுத்துருவீங்களா? நீ ஏன் டென்ஷன் ஆகுற? முதல்ல ஜிப்ப போடியா. பாக்குறவங்க டென்ஷன் ஆயிட போறாங்க. நீ அந்த பக்கம் திரும்பமா. ஆமா ஆமா, அப்படியே பாத்துட்டாலும் அங்க என் தம்பி 1.5 மணி நேரமா ஆபரேஷன் தியேட்டர்ல உயிருக்கு போராடிட்டு இருக்கான். நீங்க 3.5 மணி நேரமா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ரசிச்சு சாப்பிடுற. என்ன தப்பு? அவன் இருக்கானா போயிட்டானே தெரியலையே. நான் போறதானே அவன் போறதுக்கு. இந்த மினரல் வாட்டர் என்ன லோக்கலா வாங்குறதா? ஆமாங்க. அதான். என்னது பல்லு குச்சி போட என்ன தெரியுங்களா? போடுங்க டாக்டர். அப்படி போங்க டாக்டர் உள்ள. அது இந்த கத்திரி வச்சு கட் பண்ண போகும்போது தான் காபி சாப்பிடல ஞாபகம் வருது. என்னது கட் பண்ணிட்டீங்களா? என் தம்பி போயிட்டானா? யோ, உன் தம்பி பொழைச்சிட்டாயா? பொழைச்சிட்டானா? ஐயே டாக்டர். சரி, நீ இவனை உள்ளத்துக்கு போட்டு அவனை வெளியே அனுப்பு. அங்கிள் எப்படி எல்லாரும் இவ்ளோ கேஷுவலா டீல் பண்றீங்க? அதான் டாக்டர் சாந்தமூர்த்தி. வாழ்க்கையில எதுக்குமே சாந்தமா இருக்கணுமா? டென்ஷனே ஆகக்கூடாது. ஆனா இனிமே நீ இப்படியெல்லாம் வெளியே வராத. இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து டென்ஷன் ஆக மாட்டாங்க. வெளியில வரும்போது ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். இல்லைன்னா அக்கா கிட்ட சொல்லுவேன். அங்கிள் நல்ல காலம் இங்கிலீஷ்ல கூப்பிட்டே, தமிழ்ல மாமான்னு கூப்பிடாம. ரிலாக்ஸா கண்ணை திறந்து பாருங்க. இது எத்தனை சொல்லுங்க பாப்போம். 4. அது எப்படி பார்க்காம சொல்றீங்க? டாக்டர், நீங்க யாரு கட்டு பிரிச்சாலும் எப்பவுமே 4 தான் காட்டுவீங்கன்னு இவர் சொல்லிட்டாரு டாக்டர். ராத்திரி போடும்போது உளறிட்டல. நீங்க பேஷண்ட்டுக்கு மருந்து மட்டும் கொடுக்கறதில்ல, மருந்தும் கொடுக்குறீங்க. வெரி குட். ஆமா, உங்களுக்கு மண்டையில எப்படி அடிப்படுதுன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு டாக்டர். எப்படி? பிஸா கார்னர்ல நல்ல பிஸி அவர்ஸ்ல இந்த சாஸ் ஸ்டாண்ட்ல உடன் பீஸ் அதை எடுத்து என் மண்டையில யாரோ அடிச்சிட்டாங்க டாக்டர். பிஸா கார்னர்லயா? ஆமா டாக்டர். எப்போ? சண்டே. லாஸ்ட் சண்டேயா? மண்டேல. சண்டேலியா மண்டேலியா? டாக்டர் அடிச்சது சண்டேல டாக்டர், பட்டது மண்டேலன்னு. ஓ, அப்போ சண்டேல அடிச்சது மண்டேல பட்டுருக்கு. டாக்டர், சண்டே அடிச்சு சண்டேல பட்டுடுச்சு, ஆனா என் மண்டேல பட்டுச்சு. ஆமா, அடிச்சவனே உங்களுக்கு அடையாளம் தெரியும்? இதே சுருட்ட முடி, இதே ரவுண்டு தலை, இதே உடம்பு, இதே ஹைட்டு, இதே வெயிட். ஆனா நான் பார்க்கும்போது ஹை ஸ்பீட்ல திரும்பிட்டான் டாக்டர். என்னைக்கு இருந்தாலும் அவன் என் முன்னாடி திரும்பி நடப்பான். அன்னைக்கு நான் விட மாட்டேன் டாக்டர். இப்போ அவனை பின்னாடி பார்த்தா தான் உங்களுக்கு அடையாளம் தெரியும். ஆமா டாக்டர். முன்னாடி பார்த்தா தெரியாது. தெரியாது டாக்டர். டாக்டர், பேஷண்ட் கியூர் ஆயிட்டாரு. அவரை டிஸ்சார்ஜ் பண்ண ஏற்பாடு பண்ணுங்க. ஏன் டாக்டர் ரிவர்ஸ்ல போறீங்க? வேண்டுதல். டாக்டர் பாத்துட்டியா? என்ன டாக்டர் இவ்வளவு காசு வாங்குறீங்க? ஒரு கலர் டிவி வாங்கி வைக்க கூடாதா? பிளாக் அண்ட் ஒயிட் டிவி வச்சிருக்கீங்க. அன்பே பிளாக் அண்ட் ஒயிட்ல பார்த்தா நல்லாவா இருக்கு? இனிமே டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனமே இல்லை. இப்போ கண் இல்லாத குருடா இருக்கான் இல்லையா, அத மாதிரி இவன் கலர் இல்லாத குருட. அவ்வளவுதான். வாழ்க்கையில யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிருக்கு. தட்ஸ் ஆல். இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதுக்காக இந்த வருஷமாவது உங்களுக்கு அவார்டு கிடைக்கணும் டாக்டர். இந்த சந்தோஷத்தை அவங்ககிட்ட நம்ம பகிர்ந்துக்கணும் இல்லையா? கம். நோ பேக். வாழ்க்கையில பின்னுக்கு வருது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? என்ன டாக்டர் தட்டு தடுமாறி வரீங்க? காலையில நீங்களும் போட்டீங்களா? சேச்சே, ஒரு சின்ன டிஸ்கஷன் உங்களை பத்தி. எப்படி எனக்கு ஃபீஸ் ஏத்தலாம்னு தானே? ஐயா, ஆடு மாடுங்கிட்ட நாங்க ஃபீஸ் வாங்குறதே இல்ல.
ஆடு மாடுங்களா? ஆமா, இப்போ ஆடு மாடுகள்லாம் இருக்குது, அதுங்களுக்குலாம் நல்ல கண்ணு தெரியும். ஆனா கலர் தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி இனிமே உங்களுக்கும் கலர் தெரியாது. டாக்டர், ஆனா கண்ணு தெரியும்ல, சந்தோஷப்படுங்க. என்னத்த சந்தோஷப்படுறது? கலரே தெரியாதுங்கிறீங்க. அதனால என்ன, இப்ப எருமாடு, பன்னி, கழுதை இதுங்களுக்கெல்லாம் கலரா தெரியுது. அதுங்கள மாதிரி நீங்களே சந்தோஷமா இருங்க. ஆமா, ஏற்பாடு பண்ணீங்களா? வேலைக்கு போதா? நான் வேலைக்கு போகணும், மத்தவங்கள பார்க்கணும். அதனால என்னப்போ, உங்களுக்கு கலர் தெரியாதுங்கிறது மத்தவங்களுக்கு தெரியாது. ஆனா மத்தவங்களுக்கு தெரியுற கலர் உங்களுக்கு தெரியாது. சிம்பிள். எப்பவுமே டாக்டருங்க எழுதுனாதான் புரியாது. இப்ப பேசினாலே புரிய மாட்டேங்குது. ஏயா பொல பொலன்னு புலம்பிட்டு இருக்கிய? எல்லாம் தெரியும், ஆனா கருப்பு வெள்ளையா தெரியும். அப்படித்தான். இனிமே நீங்க பார்க்க போற உலகம் ஒரு புதிய உலகம், புதிய வானம், புதிய பூமி, பட் Black and Whiteல. That's all. Enjoy. புதிய வானம், 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 புதிய பூமி, 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 எல்லாம் Black and Whiteல் தெரிகிறது. எது விபூதி எது குங்குமம் தெரியலையே. இதுதான் விபூதி. எனக்கு கலர் தெரியாதுங்கிற விஷயத்துல இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் எப்படி சமாளிக்க போறேனோ. சார், என்ன சார் இது? நீங்க ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர், ஆம்பளை சிங்கம், உங்களை பார்த்தா அந்த ஊரே நடுக்குது. நீங்க போய் இப்படி அழுவலாமா சார்? நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட என் பொண்டாட்டின புரிஞ்சுக்கலையப்பா. வீட்டை விட்டு ஓட்டாங்களா? அப்படி ஓடினா தான் சந்தோஷப்பட்டு இருப்பேன். கூட இருந்தே குடிய கெடுக்கிறாப்பா. என்ன சார் ஆச்சு? பெருசா ஒண்ணு இல்லப்பா. வர்ற வழியில என் பழைய செட்ட பொண்ண பார்த்தேன். அவளும் சிரிச்சா, நானும் சிரிச்சேன். இதே பொண்டாட்டி பார்த்துட்டான். அது போதுமே. வீட்டுக்கு போனா அடி பின்னி எடுத்துருவா. அதுக்கு பயந்துகிட்டு தாஜா பண்ணலான்னு பிசாக்காரன் குட்டியாந்தா உள்ள வர மாட்டேன், வெளியே அடம்பிடிக்கிறாப்பா. சார், நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்டாட்டிய நான் சமாதானம் பண்ணி கூட்டு வரேன் சார். அங்க நிக்கிறாங்களே, அதுல யார் சார் உங்க பொண்டாட்டி? அதோ புடவை கட்டிக்கிட்டு பத்திரகாளி மாதிரி நிக்காளே, அவதான் என் பொண்டாட்டி. பச்சை கலர் புடவையா? ஏன் என் பொண்டாட்டி பச்சை கலர் புடவை கட்டக்கூடாதா? கட்டலாம். இருந்தாலும் வேற ஏதாவது ஒரு அடையாளம் சொன்னீங்கன்னா. ஏயா, பச்சை கலரை விட வேற அடையாளம் வேணுமா? உன்னால முடியாதுன்னு சொல்ல. இல்ல, முடியாது என்று சொல்ல என் அகராதியில் கிடையாது. வரேன். இதுல பச்சை புடவை யாரு கேட்டிருக்காங்கன்னு தெரியலையே. சார், சார்னு என்னைய கூப்பிட்டீங்க? என்ன சார்னு கூப்பிட்ட முத ஆளு நீங்க தான். என்ன வேணும் சொல்லுங்க. அதோ கொஞ்சம் பொண்ணுங்க நிக்கிறாங்களே, அதுல பச்சை புடவை கட்டின பொண்ணு யாரு? அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு எப்படிங்க தெரியும்? நானே ஊருக்கு புதுசு. சாரி, கேள்வி மாத்தி கேக்குறேன், அப்ப உங்களுக்கு புரியும். அங்க கொஞ்சம் பொண்ணு நிக்கிறாங்கல்ல, அதுல எந்த பொண்ணு பச்சை கலர் புடவை கட்டி இருக்கு? கருப்பச்சியா கிளிப்பச்சியா? போச்சுரா, பச்சையில இத்தனி பச்சை இருக்கா? கலர் தெரியுற காலத்துல தெரியாம போச்சு. அண்ணே, கரும் பச்சையோ வெறும் பச்சையோ ஏதோ ஒரு பச்சையை சொல்லுங்கண்ணே. அந்த மஞ்சள் புடவை கட்டி இருக்குல்ல அதுக்கும், அந்த சிவப்பு புடவை கட்டி இருக்குல்ல அதுக்கும் நடுவுல நிக்கிறதா பச்சை கலர் புடவை. எனக்கு பச்சை கலர் தெரியலன்னு சொல்றேன், அப்புறம் மஞ்சள் சிவப்புன்னு கடுப்பேத்துறேன் நீ. ஏண்டா, உனக்கு நான் தெரியுறேன், அந்த பொண்ணுங்க தெரியுறாங்க, அவங்க கட்டிருக்கிற புடவைங்க தெரியுது, அந்த புடவை கலர் மட்டும் தெரியலையா? என்ன காலையில ஃபுல்லா யாய்தா வந்துட்டியா? என்ன சார்னு கூப்பிட்டியே, அப்பவே நினைச்ச ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு. சார்னு கூப்பிட்டதே தப்பு, வேற வழியில நானே ட்ரை பண்றேன். மேடம், சார் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. உங்களதுல யாரு இப்போ? ஆமா, நான் தான். நீங்க தானா? அவர் உள்ள வெயிட் பண்றாரு. ஆமா, உங்களை கூப்பிடுறாரு. எப்படி இன்னும் மேட்டர் பத்தி பேசவே இல்லையே? நாளை என்னங்க, எது வந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம். இங்க எதுக்கு பப்ளிக்ல? சரி, ஓகே, வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க. சார், உங்க பொண்டாட்டி தங்கமானவங்க, அவங்கள போய் தப்பு தப்பா சொன்னீங்களே, கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க. இனிமேல சந்தோஷமா இருங்க. கூப்பிட்ட உடனே வந்துட்டியே. யார் கூப்பிட்டா என்ன? எனக்கு அமௌண்ட் தானே முக்கியம். அமௌண்டா? புடவை மாத்திட்டேக்குள்ள பங்கஜோ. ஐயா, இதுக்கு தான் நீ தெருவுல பீஸா கார்னருக்கு வரியா? இங்க வந்து செட் பண்றதுக்கு ஆளு ரெடி பண்ணி வச்சிருக்கியா? வீட்ல வாங்குற ஒரு பல்லாது இங்க வந்து வாங்குறா புத்தி வருமா? நீ வீட்டுக்கு வாயா, அடுப்புல காய் போட்டு வச்சிருக்க. நீ திருப்பு. ஐ ராணி, நிறுத்து. செல்வத்துக்காக 5. என்ன கல்யாணம் நடக்குது? மொய் எழுதுற. சும்மா இருடா. வெளியே 5. நான் 5. வெளியே வெளியே. எல்ரா, இன்னொரு 5. ஐயோ, என்னடா காசு இல்லையே. அப்ப விட்டுரு. நான் மானஸ்தேன், சட்டைய வச்சு ஆடுவேன். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது. எங்க அப்பா கோமணத்தை வச்சு ஆடி இருக்காரு. இந்தா. வெளியே. நிறுத்து. நானும் மானஸ்தேன், நானும் என் சட்டையை வைக்கிறேன். வெளியே. நிறுத்து. கொஞ்சம் என் ட்ரவுசர் வைக்கிறேன்.
உனக்கு இல்லாத எனக்கு என்ன, சேர்ந்து ஒண்ணா அழிவோம். நானும் என் வேஷ்டியை வைக்கிறேன், போடே. சரியான போட்டு. இந்த நோண்டு நோண்டுறான், யாராவது உயிரோட புதைக்க போறானா? ஐயா கிட்டி புல் ஆட்ட வேண்டாம் நமக்கு. டேய், இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தான்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை. ரெண்டு விளையாட்டு ஒண்ணுதான்டா. கவாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பார் பையன் கருப்பனுங்கிற பேரை கவாஸ்கர்னு மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு. ஏன் நீ போலியா? இதை முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தளங்கிற பேரை முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். ஏய், அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவாஸ் திட்டும். டேய், அளக்குற ஒரு அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதே. ஆமா, இவங்க மூஞ்சி கௌரவம் வர. அடிச்சு இந்த ஆடு. சரி, நீங்க எல்லாம் போங்கடா. நீ அலௌன்ஸ் பண்ணு. கருப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார், இல்லை தேய்த்தார். நிதானமாக புல்லை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா, கொலை அடிச்சவன் எங்க இருக்கா கூட்டத்துல இருப்பா கண்டுபிடி, கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா, கொலை கொலையா முந்திரிக்கா கொல்ல பக்கம் வந்துருங்க. கொலை அடிச்சவன் எங்க இருக்கா ரெண்டு பக்கம் வந்துருங்க. யோ, உடம்பு எப்படி இருக்கு? இங்க ஆல்வேஸ் ஓகே. அங்க எப்படி விளக்குமாறு பிஞ்சு போயிடு. ஆமா, இங்க என்ன வேற வாங்கிக்கிறது? ஆ? ஏன்டா வீண் பழத்துக்கிட்டு நீ ஆடுறா? கொலை கொலையா முந்திரிக்கா அழகான முறையில் தண்டை கீழே வைத்து விரைவாக அடித்தார். பார்வையாளர்கள் பட்டுவிட்டது. விஜயனிடம் தண்டை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் விஜயன்? ஏய், வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய், மரியாதை பேசு, இல்ல குண்டக்க மண்டக்காயிரும். டேய், அடிக்கப்படாதடா, பிரச்சனை யாரு? சுமாரா என்னங்க தயார் பண்ணீங்க? போங்கயா. அடிக்கடி எங்க கிட்ட வம்புக்கு வரீங்களே, வெக்கமா இல்ல? டேய், அடிக்கடி வம்பு பண்ணாதீங்கடா. அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா? என்னங்கடி ஒரேடி சொல்றீங்க? யோ, இத பாரு, பாடி படினா வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. புடவக்காரர் மகடா, நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க. நீங்களா ஆம்பளைங்களா? என்னடி சொன்ன? புடிச்சுக்கோ. இல்லடா, அவளுக்கு 5 பேர் இருக்காளுங்க. நீ சுமாரா இவளை இப்படியே விட்டா வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா, இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. விடுங்கடி, அவ என்ன பண்றான்னு பாத்துடலாம். ஏய், மறுபடியும் அவ வேணா நாக்க இழுத்து சாத்துறாமா. ஏய், யோ, இருடா, விடுடா. ஏய், இருடா. இன்னைக்கு 4:30 ராவுகளா, நாளைக்கு வச்சுக்குறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன். உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். வாடினா. சண்டையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்பே ரேடியோ விளம்பரத்துல இருக்கான், வாடா. நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. இன்னைக்கு நியாயமா வேதநாயம் வாத்தியார் விட்டு கோழியை தான் திருடுறோம். அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சு நான் பிடிக்காதா? கறி இருக்காது. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவலம் இருக்க. எனக்கு சாவக்கறினா ஒத்துக்காதேன்னு பார்த்தேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்கலாம். ஏய், திருடி திங்கிறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா? இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா. தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கெட்டு போகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா. தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம். என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல. வீரையா, இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த, உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிட்டுருவோம். ஏன்டா முத்தழக, என்னடா இன்னைக்கு யாரா கோழியை கூவ வைக்கிறது? விஜயன் தான். என்னது? ஆமா, நேத்து ஏமாற முடிஞ்சு வச்சு இன்னைக்கு ஓமர் தானே. சரி விடு, கவனிச்சுக்கிறேன். வாத்தியார் விட்டு கோழி தானே. ஏய், நீங்க எல்லாம் இங்க இருங்க. நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன். யாரா வந்தா ஓன் கத்திருங்க. என்ன ஏன்டா முத்தலகு, நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியாரை பாத்துட்டாருன்னா? பார்த்தா என்ன கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல தான். எங்க ஒண்டி கொண்டி வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி, நீ இங்கே இரு. வாத்தியானா வாத்தியான், எனக்கு பள்ளிக்கூடத்துல ஒரு மார்க் கூட போட மாட்டான். என்ன கோழி கத்தவே இல்ல? இந்த கோழி கத்தாது. பேசுது, அதுவும் தூய தமிழ்ல. தமிழ் கோழியா? வாத்தியாரு. ஐயோ, நான் இல்ல. என்ன சார், கோழி கூண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க? கோழி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு, நான் கூண்டுக்குள்ள இருக்கேன். அப்ப நான் போய் ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். அடே, உனக்கு என்ன திமிர் இருந்தா டெய்லி கோழியை நறுத்திக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன். நல்ல வேளை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு. இல்லைன்னா நான் கூட இந்த கோழியை நரிதான் தூக்கிட்டு போயிருச்சுன்னு நினைச்சிருப்பேன். இல்ல சார், சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழியை காப்பாத்தான் வந்தேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். சார், நான் சொல்ற கேளுங்க சார். முடியாது. சரி, நான் போறேன். நல்லது. அடே, ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? வாடா, வா. காட்டி கொடுத்துட்டு இல்ல, இருவனை கவனிச்சுக்கிறேன். ஏய்,
மூடி இருந்தா உடனே திறந்து பாத்துருவிய. நல்லா ஷேவ் பண்ணப்பா. ஒரு முடி இருக்க கூடாது. முகத்துல கைய வச்சா வெண்ண மாதிரி இருக்கணும். உங்க முகத்தை வெண்ண மாதிரி வச்சுக்கிறதுல இப்ப என்ன அரிசி விலையும் கோதுமை விலையும் குறைஞ்சிட போகுதா? வெண்ண மாதிரி இருந்தா வெயில போன உருகிறாது. ஆளுக்கால் பேச வேண்டாம்ப்பா. காரியத்தை முடிங்க. கையில கத்தியோட இருக்கும்போது காரியத்தை முடிங்கன்னு சொல்லாதீங்க சாமி. ஒரு சமயம் போல் இருக்காது. ஆமா ஆமா, அண்ணன் மறந்து போய் இப்படி இழுக்கிறதுக்கு பதிலா இப்படி இழுத்துற போறாரு. அறவேக்காடு வேலையை பாரு. சவர கடைக்கு வந்தா சந்தோஷமா இருக்கு சாமி, கோவிச்சுக்காதீங்க. இது ஆயுதங்கள் புழங்குற இடம். சரியப்பா. ஏப்பா சோப்ப போட்டுட்டு ஒரு பக்கம் சரட்டுன்னு வலிச்சுட்டு அவன் பாட்டுக்கு போறான். என்னங்க, அண்ணனுக்கு சங்கீதம்னா உசுரு. பக்கத்து டீ கடையில பாவதர் பாட்டு பாடுதா, அதை கேட்டுட்டு இப்ப வந்துருவாரு. ஏன்பா அவன் எப்ப கேக்குறது, எப்ப வருது, எப்ப எடுக்கிறது? ஏன் தம்பி உனக்கு எடுக்க தெரியுமா? எடுப்பங்க. ஆனா ஒண்ணு, கழுத்துக்கிட்ட மட்டும் கத்தி வரும்போது கொஞ்சம் கை நடுங்க. பரவாயில்லன்னா எடுத்துறேன். என்ன தலையவா? அவனே வரட்டும், நான் அவன்கிட்ட எடுத்துக்கிறேன். எனக்கு ஒண்ணு அவசரம் இல்ல. வேலையை பாருப்பா. வாயா கண்ணக சபை, உன் பிள்ளைய பாத்தியா? பாதி எடுத்தான், பாடு காக்க போயிட்டான். அது என் தலையெழுத்து சாமி. இப்படித்தான் அந்த தரதல பைய பாதியில விட்டுட்டு போடுவான். மீதி வேலையை நான் பண்ண வேண்டியிருக்கு. கத்திய குடுறா. ஏன் சாமி இப்படி ஆர்வ கோளாறுல பாதியில விட்டுட்டு போயிடறானே, அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது? பக்கத்து டீ கடையில இருக்கிற ரேடியோ உடைச்சா எல்லாம் சரியா போயிடும். உன் வேலையை பாடுறா. வாங்க பாகவதர. ஏண்டா தரதல பைய போன இப்படி பாதியில விட்டுட்டு போயிடுவ, மீதியை உங்க அப்பா நான் வந்து பண்ணுவான். ஆமா, நான் சிலை செஞ்சு பாதியில விட்டுட்டு போயிட்டேன். மீதியை நீ வந்து முடிக்கிற. இந்த மூஞ்சியை எவன் முடிச்சேன்ன? உனக்கு ஏண்டா சங்கீதம்லாம்? ஏண்டா பெரிய சீர்காழி கோவிந்தராஜா. ஏன் அவர் மாதிரி எங்களால ஆக முடியாதா? முடியாதுங்கிறேன். முடிச்சு காட்டுறேன். முடியாதுங்கிறேன். முடிச்சு காட்டுறேன். முடியாது. முடியுங்கிறேன். முடியாது. முடியாது. இரு சாமி, எதிர்கத்தி போடுறேன். எதிர்கத்தி நீயும் புள்ளையும் போட்டுங்க, என்ன விடுங்க. வாங்க உட்காருங்க. மிஷின் கட்டிங்கா ஸ்டெப் கட்டிங்கா? நான் பொண்ணு பார்க்க போறேன். ஸ்டெப் கட்டிங் பண்ணுங்க. கட்டிங்க பார்த்தே பொண்ணு அசந்துன்னு அசந்து. கவலைப்படாதீங்க, அசத்தி போடுறேன். ஏங்க இந்த பொட்டியில் என்னங்க? அத்தனையும் கேபி சுந்தராமல் பாட்டு. கேபிஎஸ் பாட்டுனா எனக்கு கொள்ள ஆசைங்க. கொஞ்சம் போடுறீங்களா? போட்டுடுறேன். அந்த அம்மா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாலும் அவங்க பாடின பாட்டை அழிக்க முடியல. பாத்தீங்களா? ஏங்க இந்த பட்டன் அமுக்குனா அழிஞ்சிடும். அழிச்சிடாதீங்க. அழிக்க மாட்டேங்க. அந்த அம்மா பாட்டுனா எனக்கு உயிர். நீங்க சொன்னீங்களேன்னு சொன்னேன். ஏங்க நான் இந்த பாட்டை கேட்டுட்டே ஸ்டெப் கட் பண்ணட்டுமா? முகா உனக்கு குறையும் உலகோ, முகா உனக்கு குறையும் உலகு. ஏன் இப்படி கோவணத்துடன் கண்டு கொண்டு இங்குற்றோர் ஆண்டியானா? கண்ணாடியில முட்டையா ஒரு ஆள் தெரியுறான். அதானே எனக்கே விளங்கல. அட பாவி, என் தலையே மொட்டடிச்சிட்டியா? ஐயோ, நானே இப்பதாங்க பாக்குறேன். எப்ப என் கையில இருந்து கத்திரிக்கோல் சீப்பும் போய் கத்தி வந்தது. என்னையா கேக்குறேன்? இப்படியே எப்படியா பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடி போய் நிப்பேன்? கோச்சுக்காதீங்க சாமி. அம்மாவோட பாட்டை கேட்டு நான் அப்படியே பழனிக்கு போயிட்டேன். நீ அப்படியே பழனிக்கு போ, நான் இப்படியே பழனிக்கு போறேன். ஒரே ஒரு ருத்ராட்ச கொட்டை மட்டும் வாங்கி கொடு. என்ன ஏதாவது பந்தயத்துல தோத்துட்டீங்களா? பாத்தியா உன் பையன் பண்ண காரியத்தை? ஸ்டெப் கட்டிங் வெட்ட சொன்னா முட்டையை அடிச்சு விட்டாயா? வெளியே போடா, போடா வெளியே. எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். இனிமே இந்த கடை பக்கமே வரக்கூடாது. கத்திப்படி கொண்டா. மீசி நீ எடுத்துரு. பெரிய தொல்லையா போச்சு. சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் இது
முகனை சிந்தனை செய் மனமே மனமே சென்று விட்டாரும் ஞான தேசிகனை செந்தி தேசிகனை பாகவதர கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க. வாங்க. என்னங்க? கல்யாணி ராகத்துல ஒரு பாட்டு பாடுங்க. டேய் ஞான சூன்யம், இப்ப பாடுறதே கல்யாணி ராகம் தான். உனக்கு கச்சேரி கேட்க எங்கடா நேரம்? பாபுகான் திங்கிறதுக்கெல்லாம் ஒரு சபா, அதுல நீ ஒரு மெம்பர். ஒழுங்கா ஓடி போயிரு, இல்லைன்னா மைக் எடுத்து அடிச்சு போடுவேன். போங்க. போடா போடா. காலி மைதானத்துல எல்லாம் என் கச்சேரி. எங்கடா அந்த சபா செக்ரட்டரி? ஏண்டா டேய், கேட் கலெக்ஷன் சுத்தமாவே இல்ல. ஆமா ஆமா, எப்படி ஆகும் கேட் கலெக்ஷன்? பாபுகான் திங்கிறவனையும் பக்கடா திங்கிறவனையும் சபாவில மெம்பர் ஆக்கி வச்சிருந்தா கொஞ்சம் கூட சங்கீத டேஸ்ட் இல்லாதவனுங்க. நீங்க கொஞ்சம் பணத்தை குறைச்சுக்கணும், அவ்வளவுதானே. குடுக்கறத கூடியா? இங்க பாடினதை விட கிராமத்திலேயே துண்டை விரிச்சிட்டு பாடினா சில்லறையாவது நிறைய கிடைச்சிருக்கு. டேய் வாங்கிட்டு வாங்கடா. அவரு எரிச்சல்ல கோமா பேசிட்டு போயிட்டாரு, மனசு வச்சுக்காதீங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏதாவது போட்டு கொடுங்க.